ஏண்டா பழைய படம் எந்த படம் வச்சாலும் உடனே தெரிச்சு ஓடிடுற. பழைய எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள்லாம் பாடுறா. அதில் பாரு எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. தமிழ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. வசனங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, காட்சி அமைப்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, கேமரா எப்படி எடுக்கிறாங்க, எப்படி நடிக்கிறாங்க, நவரசத்தை எப்படி முகத்தில் வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வராங்க, ஆடியோ எப்படி இருக்குது, வீடியோ எப்படி இருக்குது, இதெல்லாம் கவனிடா. எதையுமே அவாய்ட் பண்ணக்கூடாதா. நீ எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் ஒரு லேர்னிங் இருக்குது. பழைய சினிமா எடுத்தாலும் ஒரு லேர்னிங் இருக்குது, புது சினிமா எடுத்தாலும் ஒரு லேர்னிங் இருக்குது. பழைய மியூசிக்கு, புது மியூசிக்கு, நேச்சரு, எந்த விஷயத்தை நீ எடுத்தாலும் அதில் வந்து ஒரு லேர்னிங் இருக்குது. லேர்னிங்கை நீ மிஸ் பண்ண 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 நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். உனக்கு ஆல்ரெடி ஒன்றுமே தெரில, ஆனால் நீ என்னமோ தெரிஞ்ச மாதிரி நடிச்சுட்டு இருக்கல. இதுதான் பிரச்சனையே. அதனால் எங்கெங்கே என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி 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 வந்து மூளையில் வந்து போட்டு வை. என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் பயன்படும். பழைய படங்கள் இருந்ததுன்னா நீ முழுசாக அவாய்ட் பண்ணாமல் சும்மா அவங்க பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் கூட சும்மா உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக சும்மா உட்காந்து பார்த்து என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி அமைச்சிருக்காங்க, டயலாக்லாம் எப்படி இருக்குது, டயலாக் டெலிவரி எப்படி இருக்குது, தமிழ் உச்சரிப்பு எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கூடா. டேய் நியாயமாடா இதெல்லாம்.